அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக திரும்ப நான் உங்களை சந்திப்பதில் அத்தனை மகிழ்ச்சி எனக்கு. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். சங்கீதம் 23 அதிகாரம் அதில் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தாவீது தன்னுடைய அனுபவத்தை இங்கே பாடலாக பாடுகிறார். அவனை சுற்றிலும் மரண இருள். சவுல் என்கிற அரசன், அவனுக்கு மாமனார் கூட, அவனை கொன்றுவிட வேண்டும் என்றும், அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் அவனை கொன்றுவிட வேண்டும் என்றும் எழும்புகிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன், ஆனால் இது எனக்கு ஒரு பொல்லாப்புன்னு தெரியும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இம்பார்ட்டண்டாக ஒரு முக்கியமான காரியம் இது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த அற்புதமான ஆட்டை மேய்த்து கொண்டிருந்த இளைஞனை அரசனாக்கி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக மாற்றினார். எப்படி? தேவனுக்கென்று அவன் எதையும் சந்திக்க ஆயத்தமாக்கி விட்டான். மரணம் வருமா, அவர் என்னோடு இருந்தால் வருமா, வராது என்று நிச்சயமா நம்பினான். அதை எதிர்த்து போராடினான், அதை எதிர்த்து பேசினான். சிங்கத்தை எதிர்த்து பேசினான், கோலியாத்தை எதிர்த்து பேசினான், சவுல் ராஜாவை எதிர்த்து நடந்தான். அத்தனையும் தேவனுக்காக. ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவனை விட இங்கு யாரும் பெரியதாக இல்லை. சிங்கமோ கரடியோ பயமோ வியாதியோ பிரச்சனையோ எதிரிகளோ பெரியவர்கள் இல்லை. தேவன் மட்டுமே பெரியவர். ஏன்? அவர் என் கூட இருக்கிறார். இவ்வளோ பெரியவர் என் கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பார்த்து நான் பயப்பட போகிறதில்லை. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்றால் வேத வசனங்கள் என்னை தேற்றும். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு ஜனங்களுக்கு இதை பாடலாக பாடுகிறார். என் வாழ்க்கையில் நடந்துதான் உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் பயப்படக்கூடாது. தேவன் உங்களோடு இருக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அன்புக்குரியவர்களே, யாரும் இல்லை என்று கவலைப்படாதீர்கள். அவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். வியாதியில் துணை இல்லை, கஷ்டத்தில் துணை இல்லை. இல்லை, இயேசு உன்னோடு கூட இருக்க விரும்புகிறார். இதை நம்புங்கள். இன்றைக்கு கர்த்தர் தாமே உங்களை அளவற்ற விதத்தில் ஆசீர்வதித்து உனக்கு தைரியத்தையும் உங்கள் தேவைகளையும் சந்தித்து இந்த புதிய ஆண்டில் மிக மகிழ்ச்சியாய், இந்த புதிய நாளிலே மிக மகிழ்ச்சியாக உங்களை நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.